பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு கொண்டுவதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் வேதத்திற்கு நேராக திரும்பலாம். நாம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11-12 இவ்வாறு சொல்கிறது: நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் எப்படி என்றால், எகிப்து தேசத்திலிருந்து அவளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி கொண்டே வருகிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், பாலும் தேனும் ஓடும் நகரமாகிய கானான் தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி அதற்கு நேராக வழிநடத்தி கொண்டே வருகிறார். அதில் பிரவேசிக்க செய்யும் முன்பதாகத்தான் ஆண்டவர் இடைபடுகிறார். அந்த மக்களோடு சொல்லுகிறார், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சுதந்திரிக்கிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் விசாரிக்கிற தேசம். அது வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் வரை என் கண்கள் அதில் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், தேவன் இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் சொல்லுகிறார், நான் இந்த தேசத்தை நான் விரும்புகிற தேசம், நான் விசாரிக்கிற தேசம். நாங்கள் கொடுக்க போகிற தேசத்தில் ஹல்லேலூயா என்னுடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இருக்கும். ஆதலால் எப்படி ஆண்டவருடைய கண்கள் ஏன் பதியும் என்றால், அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், அன்புக்குரியவர்களே, உங்கள் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவர்கள் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒரு கிரேட் சப்மிஷன். அதுதான் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்கும் போது நீ என்னை எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க வேண்டுமாம். அப்படி என்றால் நாம் ஒரு பாடல் பாடுவோமே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று சொல்லுவது போல எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவருக்கு ஒரு முதலிடம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஹல்லேலூயா அவருக்கு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுதுதான் அது விசாரிக்கிற நகரமாய் மாறும். ஹல்லேலூயா. நான் விரும்புகிற ஒரு தேசம், ஒரு விரும்புகிற இடமாக அது இருக்கும். அந்த இடத்தில் என் கண் வைக்கப்பட்டிருக்கும். தொடக்க முதல் முடிவு வரை ஒவ்வொரு நாளும் என் கண்கள் அதில் பதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஹல்லேலூயா அவர்களுக்கு சொல்லுகிறார். இதை போலத்தான் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது. நம்முடைய வீட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு வீடாக, ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு வீடாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நமக்கு தேவை ஒரு கிரேட் சப்மிஷன். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவர்கள் அன்பு கூற வேண்டும். உலகத்தை வெறுத்து எதுவும் ஹல்லேலூயா நாசமோசமோ பசி பட்டினியோ எது வந்தாலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு முழு நம்பிக்கை, முழு ஆத்துமா. ஹல்லேலூயா. நான் எதை இழந்தாலும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். அந்த ஒரு முழு வைராக்கியம் எப்பொழுது நமக்கு உண்டாகிறதோ, அந்த ஒரு கிரேட் சப்மிஷன் எப்பொழுது நாம் செய்கிறோமோ, அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய பார்வை நம் பக்கம் திரும்புகிறது. அவர் ஒரு விசாரிக்கிற ஒரு நபராக நாம் மாறுவோம். அவர் விரும்புகிற ஒரு நபராக மாறுவோம். நம்முடைய வீடும் அப்படித்தான். நம்முடைய வீட்டிலும் அவருக்கு முதலிடம். தேவனை சார்ந்து இருக்கும்போது, முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனுக்காக உங்கள் வீடு நிற்கும்போது, உங்கள் வீட்டில் அப்பேற்பட்ட பிரமாணங்கள் இருக்கும்போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, மகளே மகனே, அது உன்னுடைய விரும்புகிற வீடாக மாறும். தேவன் விரும்புகிற வீடாக மாறும்.
ஹalleluya. அதன் மேல் தேவனுடைய கண்கள் ஹalleluya பதிக்கப்பட்டிருக்கும். எப்படி எப்பொழுதெல்லாம் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் சொன்னாரோ அதை போல நம்முடைய வீட்டிலும் நாம் அவருக்கு பிரியமாய் இருந்தால், அவருக்கு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவருக்கு அன்பு கூர்ந்தால், அவருடைய கட்டளைகளும் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நாம் சுமந்து சென்றால், ஆண்டவருடைய வேதம் நமக்கு நேராய் வருகிறது. மகளே மகனே, ஹalleluya. அவருடைய கண்கள் ஹalleluya நம்மோல் பதியும். ஹalleluya. அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கும். அவருடைய அந்த பார்வை ஹalleluya நம்மளை வாழ வைக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளை வழிநடத்தும், பாதுகாக்கும். ஹalleluya. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டது போல ஹalleluya நாம் மாற வேண்டும். ஹalleluya. நான் சொல்லுவோம் ஹalleluya, நான் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பார்வை என் வீட்டின் மேல் வர வேண்டும். ஹalleluya. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி வரை நீ உம்முடைய பார்வை இருக்க வேண்டும். உம்முடைய அழகான கண்கள் என் வீட்டின் மேல் திரும்ப வேண்டும், என் குடும்பத்தின் மேல் திரும்ப வேண்டும், என்னுடைய ஆஸ்திகள் அந்தஸ்து மேல் திரும்ப வேண்டும், உம்முடைய பாதுகாப்பின் வேலி இருக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறது. நம்முடைய அழகான பார்வை நமக்குள் வரும்போது அது வேலி அடைக்கப்படும். ஹalleluya. சத்துரு உள்ளே வர முடியாது. ஹalleluya. அந்தகார கிரியைகள் வர முடியாது, அசுத்த கிரியைகள் வர முடியாது. அது பாருங்கள், அப்படித்தான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் பாருங்கள். அதனால் தான் நமக்கு ஒன்று தேவை. ஹalleluya. ஹalleluya. ஒரு கட்டளை. ஹalleluya. முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நாம் ஆண்டவருக்குள் அன்பு கூறும்போது அப்பேற்பட்ட வேலி நமக்கு உருவாகும். ஒரு பாதுகாப்பின் அரண் நமக்குள் இருக்கும். ஆண்டவருடைய பார்வை நமக்குள் இருந்தால் பாருங்கள் என்ன ஆசீர்வாதம். ஹalleluya. அது நம்மை நடத்தும். ஹalleluya. நம்மை எடுத்து செல்லும். ஹalleluya. இதை போலத்தான் ஆண்டு முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் பல வருடங்களுக்கு முன்பாக நான் வாலிபனாய் இருந்தபோது நான் ஒரு சகோதரர் எனக்கு தெரியும். அவர் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படித்திருந்தார். ஆனால் தினக்கூலிக்கு போவார் பாருங்கள். ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு வாலிபன். அவர் வேலை முடித்து தன்னுடைய ஆலயத்துக்கு சாயங்காலம் கடந்து சென்று ஜெபித்து விட்டு வருவார். அந்த கடந்து போகும்போது கூட அந்த தெருவில் காண்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார். தேவனுடைய பாருங்கள், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனை அன்பு கூறுவர்களுக்குத்தான் இப்பேற்பட்ட ஹalleluya சொல்ல முடியும். பாருங்கள், தான் பெற்ற ஹalleluya நன்மைகளை, நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை, தேவ சமாதானங்களை நான் கண்டுகொண்ட, நான் தேவனுக்கு சமர்ப்பித்து முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவர் அன்பு கூறுதினால் அவருடைய அன்பு ஒவ்வொருவரை நெருக்கி ஏவும். பாருங்கள், அதனால் தான் அந்த வாலிபன் கடந்து போகும்போதெல்லாம் காண்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஹalleluya காரியங்களை, அவர் எப்படிப்பட்டவர் ஹalleluya அதை அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஹalleluya அந்த கட்டளைகளை ஹalleluya ஒவ்வொரு நாளும் கை கொண்டு நடக்கிற மகனாக, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற மகனாக அவன் கடந்து சொல்வான். இரவு வரும்போதும் காண்கிற ஹalleluya ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவான். அநேகர் அந்த வாலிபனை பார்க்கும்போது இப்போது இவர் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்வார், சிலவை வீணடித்து விடும் என்று சொல்லி அவரை கண்டவுடனே ஒதுங்குகிற ஒரு கூட்டம் நிறைய வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் கேட்கிற சில வாலிபர்கள், நானும் அந்த தருணத்தை அவர் சொல்லுகிறதை காது கொடுத்து கர்த்தருடைய கிருபையால் கேட்பது உண்டு. பாருங்கள் பாருங்கள், தேவனை முழு ஆத்துமாவோடும் முழு ஹalleluya இருதயத்தோடும் அன்பு கூறுகிற ஒரு ஆத்துமா அது அமைதலா இருக்காது. ஹalleluya அது தேவனை எடுத்து செல்லும், மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணும், இருளில் நடமாடுவர்களை ஹalleluya வெளிச்சத்தில் அதை கொண்டு வரும். ஹalleluya பாருங்கள், அந்த வாலிபனுக்கு தேவனுடைய பார்வை ஹalleluya அவருடைய பார்வை, அவருடைய அழகான கண்கள் அவர் மேல் பதிந்தது. அந்த முழு இருதயத்தோடு இந்த வாலிபன் என்னை பின்பற்றுகிறான், என்னுடைய வேலையை செய்கிறான் என்று சொல்லி ஹalleluya அந்த வாலிபனை ஆண்டவர் ஹalleluya அந்த பார்வை ஹalleluya தொட ஆரம்பித்தது. அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. தரித்திரங்கள் மாறின. அவருடைய வசனத்தினால் நிறைத்தார், கிருபை வரங்களை கொடுத்தார். பாருங்கள், மற்ற படித்தவர்கள் ஹalleluya எப்படி பிரசங்கிப்பார்களோ அதைவிட வல்லமையாக தேவன் அவரை பயன்படுத்தினார். அவரை ஒரு போதகராக உருவாக்கினார், ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றினார். பாருங்கள், ஒரு முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஹalleluya தேவனை அன்பு கூர்ந்து தேவனுக்குள் இருக்கும் போது பாருங்கள் வாழ்க்கை மாறும், அது செழிப்பானதாய் மாறும். பாருங்கள், அதனால் தான் ஆண்டவராக இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே,
தேவனுடைய சமூகத்தில் ஒரு கிரேட் சமிஷன், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, எதை இழந்தாலும் நான் தேவனை இழக்க மாட்டேன் என்கிற சொல்கிற ஒரு வார்த்தை, அது உங்களை இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். அவர் நடத்தி செல்வார். பாருங்கள், அவர் உயர்த்துகிற விதம், அவர் விடுவிக்கிற விதம், அவர் கட்டுவிக்கிற விதம், அது அதிசயமாக இருக்கும். பாருங்கள், இதை போலத்தான் நாம் உதாரணத்தை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் தாவீதுக்கு ஹல்லேலூயா அவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அது நீ கட்ட வேண்டாம், அது உன்னுடைய மகனை கொண்டு அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். பாருங்கள், ஆனால் அந்த சாலமோனும் ஹல்லேலூயா அந்த அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளைகளை வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களும் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளும் நிறைவேற வேண்டும் என்றால், அந்த வாக்குத்தத்தங்களை நாம் கடைபிடித்து நடந்தால்தான் அது நமக்கு நிறைவேறும். பாருங்கள், தேவன் சொல்லியிருப்ப அவருக்கு பாத்திரவான்களாய் நாம் ஹல்லேலூயா இருந்தால்தான் அந்த அது குறித்த காலத்தில் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய குடும்பத்தில் அது நிறைவேறும், அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த சாலமோனும் பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவனாய், ஒரு முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனை சார்ந்திருக்கிறவனாய் அவன் இருந்தான். அவருக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஹல்லேலூயா அவன் மூலமாக ஒரு ஆலயத்தை கட்ட, ஒரு பெரிய ஆலயத்தை, ஒரு அழகான ஆலயத்தை கட்டி முடிக்க அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பாருங்கள், இதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபை எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து, 23ஆவது வசனம் இவ்வாறு சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் தமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் அன்று. இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினர். இந்த இடத்தில் பாருங்கள், அந்த சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். பாருங்கள், எல்லோரையும் கூட்டி பலிபீடத்திற்கு முன்னே வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் சபை எல்லாரும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். பாருங்கள், தங்கள் முழு இருதயத்தோடு நான் நடக்கிறதை பாரும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக நின்று 2 கைகளையும் விரித்து பலிபீடத்தில் முன்பாக நின்று தேவனை வேண்டிக் கொள்கிறான். தேவனே, என்னுடைய இருதயத்தை நீர் பாரும் ஹல்லேலூயா. நான் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிறது நீ கவனித்து பாரும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் தான் எனக்கு ஹல்லேலூயா நீர் அன்றைக்கு ஹல்லேலூயா வாக்கு பண்ணினீர் ஹல்லேலூயா. ஆனால் இன்று கரத்தினால் நிறைவேற்றினீர், அதை செய்து முடிக்க கரத்தினால் நிறைவேற்றினீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேராய் நின்று ஹல்லேலூயா தன் நன்றிகளை செலுத்துவதை பார்க்கிறோம். இதில் பாருங்கள், அந்த வார்த்தை வந்தது, முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நான் நடக்கிறதை நீர் பாரும் அப்பா என்று தேவ சமூகத்தை சொல்லுகிறான். அப்பொழுது பாருங்கள், இது என்ன சொல்கிறது என்றால், நமக்கும் அப்பேற்பட்ட ஒரு தேவை. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கிறார். ஓ ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் என் ஆத்துமா ஹல்லேலூயா எல்லாவற்றையும் இருதயத்தையும் உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லும்போது அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் ஓ சாலமோனுக்கு ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் தாவீதோடு பண்ணப்பட்டது. அது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லா ஆசீர்வாதங்களை நமக்கு அதனின் காலத்தில் வந்தடைய நமக்கு தேவை முழு இருதயம் முழு ஆத்துமாவோடு தேவ சமூகத்தில் நிற்பது. ஹல்லேலூயா. அடுத்து 25வது வசனம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறான், உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக.
பாருங்கள், அடுத்து 30வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீ அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. இதை பாருங்கள், நாம் ஹல்லேலூயா உபாகமம் 1:12 வசனத்தில் நாம் வாசித்தது போல, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலதான் இங்கே சாலமோன் நின்று வேண்டுகிறான், ஆண்டவரே, உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனுக்கும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபத்தையும் கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னித்து அதற்கு உத்தரவு கொடுப்பீராக. இந்த இடத்திலும் பாருங்கள், ஹல்லேலூயா, சாலமோன் தான் கட்டின ஆலயத்தை ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக நின்று சொல்லி எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை ஆண்டவர் நீர் எப்படி தந்தீர் என்றால், ஹல்லேலூயா, அடியேன் ஹல்லேலூயா உமக்கு முன்பாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் உம்மில் அன்பு கூர்ந்து நடந்ததினால் இதை நீர் ஹல்லேலூயா கவனித்தீரேன். இதனை அதனால் என்னுடைய கரத்தினால் நிறைவேற்ற கிருபை செய்தீரே என்று நன்றி சொல்லேன். கடைசியாக தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த சமூகமுடைய கண்கள் இதன் ஆலயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, நான் இந்த இடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி உம்முடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று அந்த கண்கள், உபாகமத்தில் நான் படித்தது போல ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்துக்கு நான் கொடுக்கிற அந்த இஸ்ரவேல் தேசம் விசாரிக்கிற தேசம், அதில் என்னுடைய கண் ஹல்லேலூயா வருஷத்தின் துவக்கம் முதல் ஹல்லேலூயா வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னது போல, ஏனென்றால் ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த அப்பேற்பட்ட கண் காவல் வைக்கப்பட்டிருந்தால் தான் அது பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா, சாலமோனுக்கும் அது தேவைப்பட்டது. அவருடைய பார்வை அந்த ஆலயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அதற்குள் வேலியை அடைக்க வேண்டும், அது பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா, அதனால் தான் தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இதன் மேல் ஹல்லேலூயா திறந்திருக்கட்டும். ஹல்லேலூயா, இந்த வாசஸ்தலத்தின் மேல் நோக்கமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஹல்லேலூயா உம்முடைய கண்கள் இதன் மேல் பதிய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கண் இரவும் பகலும் திறந்திருக்க வேண்டி தேவ சமூகத்தில் நின்று மன்றாடுகிறான். பாருங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நமக்கும் இதே போல் ஹல்லேலூயா, நமக்கும் நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் தேவனுடைய கண்கள் பதிய வேண்டும். ஹல்லேலூயா, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி மட்டும் தேவனுடைய அந்த பாதுகாவல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அவருடைய அழகான கண்கள் நம்ம இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா, அது ஆசீர்வாதத்துக்கு நேராக எடுத்து செல்லும், அது வழி நடத்தும். ஹல்லேலூயா, உலகத்தின் காரியங்கள் உள்ளே நுழைய முடியாது. ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தை அதை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, அதனால் தான் இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தை வருகிறது, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிற்போம். ஹல்லேலூயா, ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடு முழு இதயத்தோடு நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் என் மேல் இருக்க வேண்டும், என் குடும்பத்தின் மேல் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டும். அப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் போது முழு இருதயத்தோடும் நான் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவருடைய பார்வை நம்பக்கம் திரும்பும். ஹல்லேலூயா, இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் சொன்னது போல, ஹல்லேலூயா, என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய பிரமாணங்களையும் நீங்கள் முழு இருதயத்தோடு காத்து நடந்தால் என்னுடைய பார்வை உங்களை வழிநடத்தும், ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கும் என்று சொன்னது போல, அன்புக்குரியவர்களை நாம் சொல்லுவோம், இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்மை நான் அன்பு கூறுகிறேன், இந்த உலகத்தை நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா, எதை இழந்தாலும் உம்மை இழந்து விட மாட்டேன், உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா, சாலமோன் அமர்ந்து இருந்தது போல, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் இருப்பேன், என்னை நடத்தும் அப்பா, என் குடும்பத்தை நடத்தும், எனக்கு
பலன் இல்லை, இந்த உலகத்தை ஜெயிக்க பலம் இல்லை. உலகத்தின் காரியங்கள் வரும்போது ஹல்லேலூயா அதை கடந்து போக உம்முடைய ஆண்டவரை வேலை தேவை. உம்முடைய பார்வை என் குடும்பத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, மகளே மகனை நீ உயிர்ப்பிக்கப்படுவாய், நீ கட்டுவிக்கப்படுவாய். உன் குடும்பம் ஹல்லேலூயா வேறு விதமாக ஹல்லேலூயா எழுந்து வளரும். அது ஹல்லேலூயா அது ஒளிவிடும் ஹல்லேலூயா சுடர்விடும் ஒளியாக மாறும். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் வரும், நம்முடைய சிரசின் மேல் இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் தலைப்பார்கள். ஹல்லேலூயா அதனால் தான் இன்றைக்கு தேவை. ஹல்லேலூயா இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீர் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், எந்த தரித்திரத்தில் இருந்தாலும், ஆசீர்வாதத்தை இழந்து காணப்பட்டாலும், நமக்கு என்ன தேவையோடு இருப்பவர்களே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா சாலமோன் தேவர சமூகத்தில் நின்றது போல ஆண்டவரை நினைத்தருளும். என்னுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக நான் இன்றைக்கு ஊற்றுகிறேன். உம்மில் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்றைக்கு முதல் தேவ சமூகத்தில் நான் இருப்பேன் ஹல்லேலூயா என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அவருடைய பார்வை உங்கள் நேராக திரும்பும். அன்புக்குரியவர்களே, எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களுக்கு ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நமக்கு தேவை அவருடைய அழகான கண்கள் நம்மேல் வர வேண்டும். ஹல்லேலூயா அந்த பார்வை வரும்போது எல்லாம் புதிதாகும். பாருங்கள் அதனால் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு உபாகமத்தில் ஹல்லேலூயா நான் கொடுக்க போகிற பாலும் தேனும் தேசமாகிய கானான் தேசத்துக்கு உங்களை எடுத்துக்கொண்டு போகிறேன். பாருங்கள், அந்த தேசத்தின் மேல் என் கண்கள் இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா நான் விசாரிக்கிற தேசமாய் இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாள் நீங்கள் என்னை மறவாதபடி உங்கள் இருதயம் ஹல்லேலூயா வழி விலகி போக கூடாது. ஹல்லேலூயா அதே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா ஒரு நாள் நீ நான் கொடுக்க போற என் தேசமாகிய அந்த தேசத்தில் நல்ல வீடுகளை கட்டி நான் வாக்குத்தத்தம் பண்ணினது போல உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உன்னை நடத்தி வந்த தேவனை, உன்னை ஆசீர்வதித்த தேவனை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இது என்னுடைய கைப்பலனால் நான் செய்தது என்று ஒரு நாளும் இருதயத்துக்குள் நினையாதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா இந்த உபாகமம் முழுவதும் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ஹல்லேலூயா தேசத்தாருக்கு நான் கானான் தேசத்துக்கு வெளியே உள்ளே பிரவேசிக்கும் முன்பதாக நீர் அந்த தேசத்துக்குள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஒரு நாள் நீ தேவனை மறந்துவிடக் கூடாது, தேவனுக்கு எதிராக எழும்பக்கூடாது. பாருங்கள், நீ ஒரு நாளும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று ஆண்டவருடைய வேதம் எச்சரிக்கிறார். அநேக வசனங்கள் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னே ஹல்லேலூயா பின்பற்று, உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவேன். அப்படி பெருக பண்ணும் போதும் ஒரு நாள் நீ வஞ்சிக்கப்படாமல் அந்த இடத்தில் உன்னை காத்துக்கொள். ஹல்லேலூயா வஞ்சிக்கப்படுவதற்கான காரியங்கள் வரும். ஹல்லேலூயா நீ ஆசீர்வதிக்கப்படும் போது வரும். இருதயம் சொல்லும், இது என்னுடைய கைபலத்தினால் செய்தது, இது நான் கட்டின வீடு என்று சொல்லக்கூடிய மனம் வரும். அதற்கு இடம் கூடாதே, பெருமைக்கு இடம் கூடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் நீ சொல்லாதே, ஹல்லேலூயா நான் வாக்குத்தத்தம் பண்ணினது போல உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், ஏனென்றால் என்னுடைய கண்கள் அதில் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது கவனமாக இருக்க வேண்டும், ஒரு நாளும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அடுத்து சொல்லுகிறார், அந்நிய தேர்வுகளை நீ பாரு, கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் பாருங்கள், நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்க தரிசியாகலும் அந்த சொப்பனக்காரனும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையா என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஹல்லேலூயா பாருங்கள், ஆண்டவர் உங்களை அந்த தேசத்தில் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஆண்டவரை அறியாத தேவர்களை பின்பற்றி ஹல்லேலூயா அவர்களை வழியை ஹல்லேலூயா வஞ்சிக்க ஹல்லேலூயா அற்புதங்கள் நடந்தாலும் ஹல்லேலூயா தேவனை அன்றி ஹல்லேலூயா அந்நிய
அந்நிய தேவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி நம்மையும் வஞ்சிப்பதற்கு அந்த இடத்தில் நடக்கிறது, இந்த இடத்தில் இவ்வாறு நடக்கிறது, அந்த இடத்தில் போனால் இந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆண்டவர் உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லி இஸ்ரவேல் தேச மக்களுக்கு எச்சரித்தது போல இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக மக்கள் கிறிஸ்துவை அறிந்த பிறகு கூட கிறிஸ்துவை இல்லாத அந்நியர்கள் மூலமாக அந்த இடத்தில் அற்புதம் நடக்கிறது, இந்த இடத்தில் அற்புதம் நடக்கிறது என்று கேள்விப்படும் போது அந்த இடத்தில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்னை பின்பற்றுகிறாய் என்று சோதிப்பதற்கு கூட அந்த தருணங்கள் உனக்கு வரும். ஹல்லேலூயா. அதனால் தான் அப்பேற்பட்ட தருணங்களும் இஸ்ரேல் மக்களுக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தில் எச்சரிப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லுகிறார், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உனக்கு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டுக்குள் சபிக்கப்பட்ட பொருள்கள் ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. அது நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்யும். பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் ஹல்லேலூயா பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், திக்கற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்வரும் பகுதிகளை பார்க்கும் போது எளியவன் எளியவனை கண்டால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், தன் சகோதரனை கண்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஆளுநர் நாம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள். அதே உபாகமத்து சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், அந்த தேசத்தில் எளியவர்கள் இருப்பார்கள், திக்கற்றவர்கள் இருப்பார்கள், ஹல்லேலூயா விதவைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்பா, இதனால் உன்னுடைய ஆசீர்வாதம் விருத்தியாகும். ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் ஹல்லேலூயா உன்னை குறைபடைய செய்யாது. பாருங்கள். நீயோ கடன் கொடுக்கிறவனாய், நீ கடன் வாங்குகிறவன் அல்ல, அப்படி செய்தால் தான் ஆண்டவர் நீ கடன் கொடுக்கிறவன் மாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை என்று சொன்னால், முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கு அன்பு கூற வேண்டும். அதைத்தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். பாருங்கள். அப்பேற்பட்ட இருதயம் முழு இருதயத்தோடும் நம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போதுதான் இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்ற முடியும். பாருங்கள். அப்பேற்பட்ட பிரமாணங்களை நாம் நிறைவேற்றும் போது தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய கட்டளைகள் நடக்கும் போது ஆண்டவருடைய பார்வை நம்பக்கம் திரும்பும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தரித்திரங்களும் மாறும். ஹல்லேலூயா. நோய்கள் குணமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழகான பார்வை வரும்போது எல்லாம் புதிதாகும். பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவரை ஹல்லேலூயா நாம் எப்பேற்பட்ட நெருக்குகிற காரியங்களிலும் இதை பார்த்து கொண்டு நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, வஞ்சிக்கிற காரியங்கள் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை மறக்க செய்கிற காரியங்கள் வரும். அதற்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருந்து ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஹல்லேலூயா நான் அவரில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அப்பேற்பட்ட பிரமாணங்களை ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வரும்போது தேவனுடைய பார்வை நம்மேல் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை அதை வழிநடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பேற்பட்ட வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று முதல் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு பாடல் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், உலகமன் பின்னேன் சிலுவையன் முன்னேன், உலகமன் பின்னேன் சிலுவையன் முன்னேன், உலகமன் பின்னே சிலுவையன் முன்னே
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற ஆண்டவரின் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எளியவர்கள் இருக்கலாம் அப்பா, திக்கற்றவர்கள் இருக்கலாம் அப்பா, விதவைகள் இருக்கலாம் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்கள் இருக்கலாம் அப்பா. அவர்களுக்கு தேவை ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு இருதயம் அவர்களுக்கு வேண்டும் அப்பா. இன்றைக்கு நீர் உருவாக்கும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய பார்வை அவர்களுக்கு தேவை. உம்முடைய பார்வை அவர்கள் பக்கம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு அந்த இருதயம் திருப்பப்பட வேண்டுமே, இருதயம் கழுவப்பட வேண்டுமே அப்பா. ஒரு பரிசுத்த இருதயம், முழு இருதயத்தோடு உம்முடைய சேவிக்கிற ஒரு இருதயத்தை நீர் கொடுப்பாயாக ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஹல்லேலூயா அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் அவர்கள் உம்மோடு நடக்க, உம்மோடு பயணிக்க நீர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரை. நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய பார்வை விழுவதாக. ஆண்டவர் அவர்களை குணப்படுத்துவீராக. வியாதிகள் மாறட்டும் அப்பா. இந்த அற்புதம் அவர்களுக்கு சொந்தமாகட்டும். என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவோ. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய சிலுவையிலே நீ ஹல்லேலூயா காயப்பட்ட ஆண்டவரே, அந்த தழும்புகளால் குணமாகட்டும் அப்பா. எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் அற்புதங்கள் அவர்களுக்கு சொந்தமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பாக நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினுடைய வல்லமை உங்களுடைய சரீரங்கள் இப்பொழுது பிரவாகிக்கட்டும். நோய்கள் எல்லாம் குணமாகட்டும் அப்பா. தரித்திரங்கள் மாறட்டும். தேவ வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் சந்திக்கப்படட்டும். போதை பழக்கங்கள் விடுவிக்கப்படட்டும் அப்பா. அந்தகார கிரியைகள் மாறட்டும் அப்பா. இருளில் நடக்கிற மக்கள் வெளிச்சத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பாதங்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே. ஒரு முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற ஆண்டவர் கிருபை செய்து உம்முடைய சிலுவையை எடுத்து நடக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. ஒவ்வொரு காயங்களை நீர் கட்டுவீராக அப்பா. உம்முடைய ஆண்டவரை பிரசன்னம் அவர்களை வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி மட்டும் வழிநடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே துணை என்கிற சொத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எழும்பட்டும் அப்பா. ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை எழும்பட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் எழும்பட்டும் அப்பா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் ஆண்டவரை சாலமோன் நின்றது போல தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் எழுப்பும் அப்பா. ஒவ்வொருவரையும் விடுவியும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படியாக எழுந்து ஹல்லேலூயா நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, நன்றி அப்பா.